நிறைய பேர் பேபிஸ்க்கு என்ன கொடுக்குறீங்கன்னு சொல்லி கேட்குறீங்க. ஸோ அவங்களுக்காக இந்த வீடியோ. இன்றைக்கி வந்து சூஜி கீர் ஆக்க போகிறேன். 6 months பேபிஸ்க்கு. கொஞ்சமாக போட்டு வறுத்துக்கலாம். ரவாவை போட்டு நல்லா அரோமா ஸ்மெல் வர அளவுக்கு நீங்கள் வந்து சார்ட் பண்ணிக்கோங்க. 6 months பேபிக்கு வந்து நீங்கள் வந்து சிங்கிள் இன்க்ரீடியன்ஸாக ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் கொடுங்க. டபுளாக போயிடாதீங்க. அப்புறம் வாட்டர் நல்லா பாயில் ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து இப்போது ரவா போட போகிறோம். கொஞ்சமாக ஏலக்காய், ஓகேவா, டைஜஷனுக்கு யூஸ் ஆகும். நம்ம இந்த டைஜஷனுக்கு வந்து ஜீரா இல்லைன்னா ஓமம் இல்லைன்னா ஏலக்காய் இன்க்ரீடியன்ஸ் தகுந்த நம்ம போட்டுக்கலாம். ஓகேவா, நல்லா ஸ்டர் பண்ணுங்க. நல்லா தண்ணி நல்லா இதானதுக்கப்புறம் நீங்கள் வந்து எடுத்து கொடுத்துக்கலாம். அவ்வளோதான். சுகர் ஆட் பண்ணக்கூடாது. நீங்கள் சுகரு, கரும்பு சர்க்கரை எதுவுமே நீங்கள் ஆட் பண்ணக்கூடாது. இப்படியே எடுத்து கொடுத்துக்கலாம் 6 month பேபிக்கு. நான் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு ரெசிபிஸ் சொல்லி கொடுக்குறேன், சரிங்களா? எனக்கு வந்து இந்த கன்சிஸ்டன்சி போதும், அதனால நான் ஆஃப் பண்ணிட்டேன். ஓகேங்களா? ஆக்சுவலி ரவா வந்து ப்ராசஸ்டு ஃபுட் தான். பட் ஆனால் வந்து ஹெவி ஃபுட் வந்து பேபிஸ்க்கு கொடுக்கக்கூடாது. இந்த மாதிரி ஐட்டம்ஸ் பேபிஸ்க்கு கொடுக்கலாம். லைட் ஃபுட் தானே, இப்போ கொஞ்சம் ஃபில்லிங்காக இருக்கும். ஸோ அதனால் இது கொடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி இப்போ தான் கொஞ்சமாக கொடுக்குறேன். அவங்க வந்து ரொம்ப நீ சாப்பிட்டு பழகலைல, அதனால் ஸ்டார்டிங்கில் 10 month நிறைய பேர் இன்ஸ்டாவில் வந்து கேட்குறீங்க என்ன சாப்பிட கொடுக்கணுன்னு. அப்போ வந்து என்னென்னா இந்த மாதிரி ரவாவில் வந்து ஏதாவது ஒரு வெஜிடபிள்ஸ் இல்லை ஓட்ஸில் இந்த மாதிரிலாம் வந்து நீங்கள் மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம். ஓகேவா? இன்னும் நிறைய ஃபுட்ஸ் ஃப்யூச்சரில் அப்லோட் பண்ணுவேன், கண்டிப்பாக பாருங்கள், ஃபாலோ பண்ணுங்கள்.